ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த போய் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் உங்களுக்கு ஒரு வாரம் டைம் தரேன். அதுக்குள்ளே நீங்கள் எப்படியாவது இந்த விஷயத்தில் எனக்காக எல்லாத்தையும் ஃபேவர் பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். அதுக்கு உடனே அது எப்படிப்பா ஒரு வாரம் டைம் கொடுத்தாலும் யார் கொஞ்சம் நல்ல ப்ரைஸ்க்கு இது பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் மேனேஜர் கொடுப்பாரு. நம்ம ஃபேவரெல்லாம் இதில் பண்ண முடியாதுப்பா அப்படின்னோடனே, என்ன இப்படி திடீர்னு சொல்கிறீங்களே அப்படின்னோடனே, இல்லை ஆமாம் அதுக்காக தான் உங்ககிட்ட நான் சொல்கிறேன் எல்லாமே. எந்த விஷயத்தையும் டக்குன்னு எல்லாத்துலேயும் நம்ம சில விஷயத்த இது பண்ணிக்கிட்டு ஒன்றும் இது பண்ண முடியாது. போக போக உங்களுக்கு எல்லாமே நான் சொல்கிறதுக்கான இது என்ன ஏதுன்ட்டு புரியும், புரியாமல் இருக்காது. ஏன்னா நம்ம ஒரு சில விஷயங்களை நம்மளுக்கு கேட்குறதுக்காக இருக்கட்டும், இல்லை மற்ற விஷயத்தில் சரியாக செய்கிறதா இருக்கட்டும், எந்த விஷயமா இருந்தாலும் நம்மளால் ஒரு சில விஷயத்த டக்குன்னு நம்ம இது பண்ண முடியாத மாதிரியான ஒரு சில விஷயங்கள் இது பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அதனால தான் நான் உங்களுக்காக எதா இருந்தாலும் பார்க்குறேன், பண்ணுறேன். எனக்கு இதுக்கு மேலே எந்த விஷயத்துலையும் யாருக்காகவும் நான் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. போக போக உங்களுக்கு எல்லாமே புரியும். அதுக்கு மேலே நான் எதுவும் சொல்லணும்லாம் நான் கேட்கல அப்படின்னோடனே, ஆமாம் அது உண்மை தான் நீங்கள் சொல்கிறது எனக்கு எல்லாமே புரியுதுப்பா. ஆனால் நம்மளால் இதுக்கு மேலே எந்த விஷயத்துலையும் எதுவும் நம்மளால் சொல்ல முடியாத மாதிரி தானே ஒரு சிலது இருக்குது அப்படின்னோடனே, இல்லை நான் பார்த்துக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு. என்னால் என்ன செய்ய முடியுமோ அதை நான் பார்த்துக்கிட்டு இது பண்ணுறேன். ஏன்னா நம்மளால் டக்குன்னு யாருக்கும் எந்த ஒரு இதுவும் இது பண்ண முடியாது. ஏன்னா ஒரு சில விஷயங்களை நம்ம அவங்களுக்காக இவங்களுக்காகன்னு நம்ம பேசுகிறோம், பண்ணுறோம். ஆனால் அந்த நேரத்தில் அதெல்லாம் நம்மளுக்கு எல்லாத்துமே நம்மளுக்கு கை கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லை மற்ற விஷயங்களாக இருக்கட்டும், எதா இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு சில விஷயத்த நம்மளுக்கு கொடுக்கறதுக்கான இதை நம்ம தான் பார்த்துக்கணும், பண்ணணும். அதுக்கு மேலே நம்ம யாரையும் எதுக்காகவும் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. உங்களுக்கே நான் எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னோடனே, ஏன் இப்படிலாம் டக்குன்னு பேசுகிறீங்கப்பா? நான் தான் ஓரளவு மேனேஜர்கிட்ட பேசி பார்க்குறேன். என்ன நடந்தாலும் நம்ம பார்த்துக்குவோம் முடிஞ்ச அளவுக்கு. ஏன்னா நம்ம கையில் எதுவும் கிடையாது. ஒரு சில விஷயத்தில் நம்மளால் அவங்கக்கிட்ட பேசுகிறது பண்ணுறதுக்காக இருந்தாலுமே எந்த விதத்துலேயுமே நம்ம யாரையும் டக்குன்னு சொல்லிட முடியாது. போக போக நம்மளுக்கு வேணுங்கிறது நம்மளுக்கு மனசளவில் கொஞ்சம் சில விஷயங்கள நம்மளால் கொண்டுட்டு போகிறதுக்காக இருக்கட்டும், இல்லை மற்ற மற்ற விஷயத்துக்காக இருக்கட்டும், எதுக்குமே நம்மளுக்கு எதுக்கும் நம்ம இப்போ பேசுகிறதுக்கான இது இது இல்லை அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது. ஆனால் இப்போ இருக்கிற நிலமையில நம்ம யாரையும் குறை சொல்ல முடியாதுப்பா. உனக்கு எல்லார பற்றியும் தெரிஞ்சிருக்கு. நான் அதுதான் நான் சொல்கிறேன். ஏன்னா நம்மளால் ஒரு சில விஷயத்த கொஞ்சம் மனசார நம்ம ஒரு சில விஷயத்த ஏற்றுக்கிட்டு போகிறதுக்காக இருக்கட்டும், இல்லை அடுத்தடுத்த விஷயத்தில் நம்மளால் எது சொல்கிறதே இருக்கட்டும், அதுக்காகலாம் நம்ம யாரையும் மாற்றி பேசிட முடியாது. உங்களுக்கு எல்லாமே தெரியும்னு நான் நினைக்கிறேன். என்னால் இதுக்கு மேலே எந்த விஷயத்துலையும் எதுலேயும் யாருக்கும் ஃபேவரிசம் பண்ண முடியாது. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அவங்களுக்காக நீங்கள் சப்போர்ட் பண்ணாமல் இருந்தாலே போதும். அதுக்கு மேலே நான் யாரையும் இனிமேலாம் ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை அப்படின்னோடனே, ஏன் இப்படியெல்லாம் சொல்கிறீங்க? நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு எல்லாத்தையும் பார்த்துக்கிறது பண்ணுறதுக்காக இருக்கட்டும், எல்லா விஷயத்துக்குமே என்னால் எதுவும் சொல்கிறதுக்கான காரணத்தை நம்ம தான் உருவாக்கிக்கணும். அவங்கவுங்க அவங்கவுங்க இதுக்கு தான் பார்த்துக்குவாங்க. நான் இனிமேலாம் யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்குறதெல்லாம் கிடையாது. நடக்கிறது நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. ஆமாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான்ப்பா. எனக்கு இதுக்கு மேலே இந்த விஷயத்துலையும் யாரையும் நான் குறை சொல்ல வேண்டியதெல்லாம் கிடையாது. ஏன்னா அவங்களும்